எடுத்தவங்க வாசியுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நானும் சரி என் பிள்ளைகளும் சரி, இஸ்ரவேல் இல்லை, இஸ்ரவேலர்னா தேவ ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடையாளமாக இருக்கணும், அவங்க அற்புதங்களாக இருக்கணும். இவங்க தான் பிள்ளைங்கள். நல்லா கவனிங்க, விபிஎஸ்ல கலந்துக்கிட்ட பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? அடையாளமாக. எங்கே போனாலும் நம்ம யாருடைய பிள்ளையாக இருக்கணும்? இயேசுடைய பிள்ளையாக இருக்கணும். நம்ம இந்த சிறுவர் ஊழியம் செஞ்சு பழகிட்டோன்னா, அதனால் ஒரு டெமோ காட்டியே பழகிட்டேன். ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ என் கையில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ என் கையில் என்ன இருக்குது? என் கையில் என்ன இருக்குது பார்த்து சொல்லுங்கள். என் கூட பேசணும், ஏன்னா அப்போ தான் எனக்கு வரும் வார்த்தையை. அவன் அப்படியே பழகிட்டேன். என் கூட பேசுங்க. இது என்னது? பேப்பர். நல்லா தெரியுதா? சரி, இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். இது என்னன்னு கரெக்டாக சொல்லணும். என்ன இது? என்னது? இதை பேப்பர்னு சொல்கிறீங்க, இதை 100 ரூபான்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவும் ஒரு பேப்பர் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் பேப்பர் தான். ஆனால் நம்ம இதை பேப்பர்னு சொல்கிறோம், இதை ரூபான்னு சொல்கிறோம். ஏன்? என்னம்மா? காந்தி தாத்தாவா? ஹார்ட் ஸ்டாண்ட்லேருந்து காந்தி தாத்தா இருக்காரு. என்னம்மா? இதுக்கு வேல்யூ இருக்குது, இதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. நல்ல பதில் தானே? அப்போ கைத்தட்டி கொடுத்துடலாம். நான் கேட்குறது, ஏன் அந்த வேல்யூ? இந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லை, இந்த பேப்பருக்கு வேல்யூ இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறேன். என்னங்க? ரைட், உங்களுக்கு நிறைய பதில் சொல்கிறீங்க. டைம் போய்கிட்டு இருக்கு, அதை நானே சொல்லிடுறேன். இங்கே கவனிங்க, இது சாதாரண ஒரு பேப்பர் தான். எப்போ இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI அப்படிங்கிற ஒரு முத்திரை இந்த பேப்பரில் போடப்படுதோ, அப்போ சாதாரணமாக இருந்த பேப்பர் ரூபாயாக மாறுகிறது, வேல்யூவாக மாறுகிறது, மதிக்கத்தக்கதாக மாறுகிறது. அதுபோல் யோவான் 12:1-12 சொன்னப்பட்டது போல நாம் எல்லாரும் எப்போ ஏசப்பாவுடைய பிள்ளையாய் மாறுகிறோமோ, அப்போ நமக்கு அவருடைய பிள்ளைங்கிற முத்திரை நமக்கு என்ன செய்யப்படுது? போடப்படுது. சாதாரணமாக பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் யோவான் 1:12 ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம், முத்திரையை போடப்படுகிறோம். அப்போ நம்ம எல்லாம் இன்னைக்கு யாரு? நம்மளாம் யாரு? இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். சரியா? ரைட். இப்போ இந்த பேப்பரை இப்படி கசக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கீழே போட்டால் என்னது? குப்பை. சரியா? இப்போ இந்த ரூபாவை பாதியாக மடக்கினா எவ்வளவு? 100 ரூபாய். இதை பாதியாக மடக்கினா எவ்வளவு? மேக்ஸில் பாஸ் ஆயிடுவாடா. 100ல் பாதி 50 தானே? சரி, ஆனால் கையில் இருக்கிறது எவ்வளவு? 50 இருக்கா 100? பாதியாக மடக்குனா 100. இப்போ ரைட், இதை கையில் இப்படி கசக்கிட்டேன்னா கீழே போட்டால் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. நான் போட மாட்டேன். சரி, ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரூபா வந்து எப்படி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இது 100 ரூபாய் 100 ரூபாய் தான். அதனுடைய அடையாளத்தை ஒருபோதும் மாற்றுவது இல்லை. அதுபோல நம்ம சபைக்கு வரும்போது நம்ம யாரு? இந்த வசனத்தின் அடிப்படையில் யோவான் 1:12 நம்ம யாரு? விசுவாசின்னு சொல்லுங்க. நம்ம யாரு? பாட்டு படிக்கும் போது நம்ம யாரு? ஆராதிக்கும் போது நம்ம யாரு? வசனம் சொல்லும் போது யாரு? டிவி முன்னாடி உட்காரும்போது, மொபைல் உட்காரும்போது, ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கும் போது. அப்போ நம்ம எப்பவும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? பிள்ளையா இருக்கணும். தொல்லையா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம அடையாளமாக இருக்க வேண்டும். இவங்க இயேசுடைய பிள்ளைங்க, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க இந்த IPA உடைய விசுவாசி அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணுமா வேணாமா? அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானவனை அவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை என்ன செய், அவனை வளர்க்க வேண்டிய நேரத்தில் வளர்த்து விடுன்னு சொல்ல,
வளர்த்து விடுன்னு சொன்னால் பிரியாணி புரோட்டாவும் கொடுத்து எண்ணெய் மாதிரி கொழுகுலுன்னு வளர்த்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான், நடத்த வேண்டிய வழி அப்படின்னா நானே வழி அப்படின்னு சொன்ன அந்த இயேசுவின் இடத்துல செஞ்சிடணும், வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தினாதான் பிள்ளைகள் அடையாளங்களாக இருப்பாங்க, அவங்க அற்புதங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ப்பதற்கு அந்த பள்ளிக்கூடத்தில் கிரவுண்ட் இருக்கா, ஸ்மார்ட் போர்டு இருக்கா, ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் எதுனா இருக்குது, என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது ஸ்டாண்டர்ட் இருக்கா, இந்த ஸ்கூலில் படிக்கலாமா? இந்த நீங்கள் பேப்பரில் படிச்சுன்னா தெரியும், கவர்மெண்ட் ஏடட் தான். திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் அட்மிஷனுக்காக காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் போய் வரிசையில் நின்னாங்க. எத்தனை பேர் பேப்பரில் பார்த்தீங்க தானே? அப்போ ஒரு பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர் முயற்சி எடுக்கிறாங்க, நல்லது, நான் அதை தவறாக சொல்லலை. அதே நேரத்தில் பிள்ளைங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறாங்களா, ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்களா, டைப் கிளாஸாக போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிற நீங்கள் எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தியை தான் நான் சொல்லி முடிச்சிடறேன், எனக்கு மனசில் பட்டு சொல்லிடுறேன். இங்கே சபையில் விபிஎஸ் நடந்தது, 212 பிள்ளைங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு நாள் வந்து ஒரு நாள் வராமல் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 156 பிள்ளைங்க, 156, 155, 140 இந்த ரேஞ்சில் ஒவ்வொரு நாள் வந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து இங்கே அட்டண்டன்ஸில் பேர் எழுதப்பட்டு மொத்த கணக்கு எடுத்தோம்னா 212 பிள்ளைங்க. அதில் இங்கே டீச்சர்ஸாக வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணவங்க பிள்ளைங்க மட்டும்தான் விபிஎஸ்சில் கலந்துக்கிட்டாங்க. வேறு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கலந்து கொண்டதாக எனக்கு தெரியல. அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் தான். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளருங்க, ஆவியின் கனிகளை குறித்து அழகாக கற்றுக் கொடுத்தோம். அந்த பிள்ளைகள் கனி கொடுக்குற வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். அதில் உங்கள் பிள்ளைங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த முறை சர்ச்சில் உங்களுக்கு சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், விபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துனாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு தான் நடத்துகிறாங்க. அப்படி நம்ம முயற்சி அவங்களுக்கு வழி நடத்தணும். கத்திரிடத்தில் வழி நடத்தினா மட்டும்தான் அவங்க அடையாளங்களாக அற்புதங்களாக இருப்பார்கள். இல்லாட்டினா என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வருத்தப்பட வேண்டாம், ஜெபிங்கய்யா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் அவங்களை நடத்துங்க, அவங்கள வசனத்துக்குள்ளே நடத்துங்க. ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு போனாங்க. வாசிச்சலாமா? மார்க் 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். ஹல்லேலூயா. யாரை தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க? சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு. அவர்னா யாரு? இயேசு தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சரியா? ரைட். ஏன்னா இன்னைக்கு இயேசு பிள்ளைகளை தொடாவிட்டால் பிசாசு தொடுவான், வியாதி தொடும், சாபம் தொடும், மிருக குணம் பிடித்த மனிதர்கள் பிள்ளைகளை பிரி போடுவார்கள். அப்போ இயேசு பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்தே ஆகணும், பிள்ளைகளை இயேசு தொட்டே ஆகணும். அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும். ஒரு கூட்டம் அந்த இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நானும் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் நம்ம கொண்டு வர வேணும். நல்லா கவனிங்க, அவரை தொடுபடிக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் 16வது வசனம் வாசிங்களேன். அவர்களை அணைத்து கொண்டு. எதுக்காக கொண்டு வந்தாங்க? இயேசு அவர்களை தொடும்படிக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அணைத்து கொண்டு. நல்லா கவனிங்க, ஒருத்தரை அணைத்து கொள்ளணும்னு சொன்னால் அவங்கள எந்திரிச்சு நிற்கணும், அல்லது 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு முன்னாடி என்ன செய்யணும்? போயிருக்கணும். இயேசு ஒரு பெரியவங்களுக்கு பிரசங்கித்து இருப்பார். நான் கற்பனையை அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பாறையில் உட்காந்து அவர் பேசி இருந்திருக்கணும். பிள்ளைகளை கொண்டு வராங்க. அந்த பெரியவங்களுக்கு ஊழியம் செஞ்சதை, பெரியவங்களுக்கு பிரசங்கம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்ததை இயேசு நிப்பாட்டிட்டு அவர் எழுந்து நின்று சிறு பிள்ளைகளை கனப்படுத்தி அந்த பிள்ளைகளை நேசித்து அவர்களை அணைத்து கொண்டார். அல்லேலூயா. அப்படியானா இயேசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, யாராச்சும் இந்த பிள்ளைங்களை என்னிடத்தில் கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நாங்கள் ஊழியத்தின் நிமித்தமாக பல ஊர்களுக்கு போகிறோம். இப்போ நான் ஊருக்குலாம் போயிட்டு நான் வரும்பொழுது அந்த தெருவில் என் பைக்கு திரும்பினாலே என் பிள்ளைங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, வந்திருக்காங்க. 2 பசங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஓடி வந்து என்ன செய்வாங்க? அணைத்து கொள்வாங்க இல்லையா? ஏன்? அவங்களுக்குள்ள
எதிர்பார்ப்பு. அப்பா எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இயேசு பிள்ளைகளை யாராச்சும் என்னிடத்தில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால இயேசு அந்த பிள்ளைகளை ஓடி வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, அணைச்சிக்கிட்டார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஓடி வந்திருப்பார். அணைத்தது மட்டுமல்ல, அவர்கள் மேல் கைகளை வைத்து, கை வைத்தா, கைகளை வைத்தா, கரெக்டா வாசிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளையும் ஏசப்பா அணைத்து கொண்டு உங்க மேல கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க எப்படி மாறுறீங்க, அடையாளமா மாறுறீங்க. அதனால தான் நீங்க எப்படி மாறுறீங்க, அற்புதமா மாறுறீங்க. அவங்களுக்கு அற்புதமா அடையாளம் மாறின காரணம் தெரியுமா, இயேசு இடத்துல வந்ததுனால, இயேசு உங்க மேல கை வைத்ததுனால, இயேசு உங்களை ஆசீர்வதித்ததுனால. ஆனா அவங்க எதுக்காக தான் கொண்டு போனாங்க, தொடும்படிக்கு தான் கொண்டு போனாங்க. அது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா ஆண்டவர் 3 காரியம் செய்கிறார் இல்லையா. ரைட். இப்போ இந்த பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு போகலை, இயேசுவை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் 8 வயசில் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஊழியர் நான் நிற்கிறேன். என் சாட்சி உங்களுக்கு போன செய்தியில் சொல்லியிருப்பேன், நான் நம்புகிறேன். 8 வயசுலேயே ஏசப்பாவை இந்த விபிஎஸ் ஊழியத்தின் மூலமாக நான் ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னாடி ஊழியராக நிற்கிறேன்னா, இங்கே உட்காந்துருக்கிற நிறைய ஊழியர்கள் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும். சந்ததியார்னா யாருங்க? சந்ததினா யாரு? பிள்ளைகள் தான். அந்த சந்ததியார் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த செயலையும் அறியாத வேற ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள கர்த்தரை அறியாத வேற ஒரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருக்குது. நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு இத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வரோம், இத்தனை வருஷம் நம்ம ஊழியம் செய்கிறோம், சபையில் பொறுப்பாக இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு காலை இப்பனா தெரியுமா அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன். பல வருஷமாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு சபை விசுவாசியோட பிள்ளைகிட்ட கேட்டேன். இங்கே இல்லை, நீங்கள் வேற ஒரு இடத்துல, சரியா? காலைப்பை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பார் அப்படிங்க. காலைப்பை பற்றி, ஆபிரகாம் பற்றி, வேதாகமத்தில் இருக்க சம்பவத்தை பற்றி தெரியல. காரணம் என்ன? தெரிவிக்கல. அறிவிக்காததுனால அறியாத சந்ததி உருவாச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிள்ளைகளை உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க. இப்படி நம்ம செங்கடல் வந்துச்சு, எரிகோ மதில் வந்தது அப்படின்லாம் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கதை சொல்கிற பழக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தான் வந்துச்சு. கர்த்தர் இப்படி நடத்தி வந்தார், இவளையா நடத்தி வந்தார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிள்ளைகளுக்கு அறிவிக்காததுனால அவர்கள் அறியாத சந்ததியாக உருவாருனாங்க. முதல் வார்த்தை அது நீங்கள் ஆனால் அண்டல் பண்ணிக்கோங்க. அறியாத சந்ததி, கர்த்தரை அறியாத சந்ததி. இஸ்ரவேலில் கர்த்தரையும் அவர் செய்த செயலையும் அறியாத ஒரு சந்ததி. இன்னைக்கு சினிமா நடிகரை பற்றி கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுருக்கான், கிரிக்கெட் வீரரை பற்றி கேட்டால் சொல்கிறான், ஆனால் பைபிளை பற்றி தெரியல. காரணம் என்ன? வேதாகமத்தை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அறிவிக்கலை. ரைட்டா? ரெண்டாவது காரியம் வாசிச்சு பார்க்கலாமா? தொடர்ந்து சந்ததி அவர் பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. அந்த பொல்லாப்புங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் பொல்லாப்பு பண்றானா? நம்ம சர்ச்சு விபிஎஸ்லயே பிள்ளைகள் போதை பழக்கத்தோடு தான் வராங்க. நாங்கள் பார்த்தோம், அந்த பிள்ளைகளுக்காக ஜிபிச்சோம், ஆலோசனை கொடுத்தோம். முதலாம் படத்தை அடுத்த நாள் சரியாயிட்டான். இன்னும் நிறைய சபையில் கோழி வைக்கிறது, தம் அடிக்கிறது, சாராயம் கொடுக்கிறது, விபச்சாரம், ஹோமோசெக்ஸ், இப்படி பல காரியத்தில் பிள்ளைங்க இன்னைக்கு அடிமையாக இருக்காங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. நம்ம சின்ன பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய பிள்ளைங்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், நிறைய பிள்ளைங்க பேசியிருக்கிறாங்க. பெரியவங்களை விட அதிகமாய் சிறு பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க பாவ காரியங்களில். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கு. சர்வசாதாரணமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தவறுனே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? இயேசு உள்ள போகலை,
அதனால கண்டது கடி உள்ள வந்துருச்சு. இயேசுவிடத்தை நம்ம கொண்டு போயிருந்தோன்னா அந்த நிலைமை வந்திருக்காது. ரைட்டா? அடுத்த ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த காரியம் வாசிங்க. பாகால்களை சேவித்து. யாரை சேவித்துங்க? பாகால்னா என்ன? விக்கிரகம். பாகால்னா விக்கிரகம். விக்கிரகம் அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வேற எந்த ஒரு பொருளுக்கும் வேற யாருக்கு நம்ம கொடுத்தாலும் அதுதான் விக்கிரகம். அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் கர்த்தருடைய நேரத்தை என்ன சொல்றாங்க? சபையில் ஆராதனையில் கலந்துக்கல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷம். அம்மா தம்பி தங்கச்சி நீ கவனி, இது வரைக்கும் வேற எந்த சபைக்கு நீங்கள் போகலாட்டினா இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் காலையில் 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஆராதனை நடக்கும். இதே மாதிரி நடக்கும். நீங்கள் வருவீங்களா? உங்கள் பேரண்ட்ஸில் கூப்பிட்டு வருவீங்களா? எத்தனை பேர் கூப்பிட்டு வருவீங்க? ஆமாம், இது கர்த்தருடைய நேரம். ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் யாருடைய நேரம்? அது கர்த்தரை வந்து ஆராதிக்கணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கலந்துக்கல, உங்களை அன்போட உற்சாகப்படுத்துகிறேன். வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? கைத்துக்க பார்க்கலாம். உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வருவீங்களா? இந்த கைத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கை தட்டி ஒரு உற்சாகமா வெல்கம் பண்ணிடலாம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை பார்க்குறாரு, சந்தோஷம். அப்போ கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாட்டினா அது பாகாலுக்கு அடையாளமாக இருக்கு. கடைசியாக 12வது வசனத்திலேயே கடைசி பகுதி வாசிங்க. கர்த்தருக்கு அவர்கள் கோபம் ஊட்டினார்கள் அப்படின்னு பார்க்கணும். 4 காரியம். நம்பர் 1 சொல்லுங்க, அறியாத சந்ததி. நம்பர் 2 பொல்லாப்பானதை செய்தார்கள். நம்பர் 3 பாகாலை சேவித்தார்கள். நம்பர் 4 கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தரிடத்தில் கொண்டு போனா அணைத்து கொண்டு கைகளை வைத்து ஆசீர்வித்து பிள்ளைகள் அற்புதமா அடையாளமா மாறுறாங்க. நீங்க கொண்டு போகலாட்டினா, கர்த்தரை பத்தி நீங்க அறிவிக்கலாட்டினா அறியாத சந்ததியா மாறிடுறாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க, பாகாலை சேவிக்கிறாங்க, கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். எந்த நிலைமை நம்ம சபைக்கு நினைச்சக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு நினைச்சக்கூடாது, வரவே கூடாது. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் என் பிள்ளையை உம்மிடத்தில் நான் வழி நடத்துவேன். ஆண்டவரே, என் பிள்ளை மேலே நீங்கள் கை வைங்கப்பா. என் பிள்ளையை நீங்கள் அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? குட்டீஸ் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? Casting out fear.